வணக்கம். ஆல்படெக்ஸ் திருப்பூர். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி காட்டன் மிஷினும் ஆட்டோமேட்டிக் மிஷினும் பண்ணிட்டு இருக்கிறோம். இது நம்ம பழைய கஸ்டமர் என்ன தொழில்னு தெரியும். ஆனால் இப்போ புதுசாக வர கஸ்டமர் என்னன்னா, இது தொழில் என்ன தொழில், இது எப்படி யூஸ் பண்ணுறது, இதனால என்ன பெனிஃபிட்டு, பைபேக்னு என்னது, இது எல்லாமே கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி உங்களுக்கு A to Z சொல்லித்தரேன் வாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த துணியில் கொஞ்சம் தலைப்பு நம்ம எடுத்து விட்டுக்கணும். எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நூலாக வெளியே வந்துடும். நம்ம இதில் எந்த டஸ்ட்டுமே வராது. சரிங்களா? இப்போ இதோட ரா மெட்டீரியல் எங்கிருந்து கிடைக்குதுன்னா, நம்ம டைரெக்டாக கம்பெனிலேருந்தே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அது எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா, இப்போ நம்ம பனியன் வெட்டும் போது அதோட வேஸ்டேஜ் வரும். அதை எடுத்து வச்சிருவாங்க. அதை நம்ம எடுத்துகிட்டு வந்தால் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். அதை எடுத்துகிட்டு வந்ததுலேருந்து உங்களுக்கு ரா மெட்டீரியலாக கொடுக்குறோம். கீழே 50 ரூபாய்க்கு கொடுத்து ரிட்டன் 90 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம். அப்படியே ஆட்டோமேட்டிக் மிஷின் பார்த்தீங்கன்னா இது எப்படி யூஸ் பண்ற சொல்றேன். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக வரும். ஸோ அதனால நம்ம ரிட்டன் 80 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம். கிலோ 50 ரூபாய்க்கு கொடுத்து ரிட்டன் 80 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம். இது சேம் அதே ப்ரொசீஜர் தான். இப்போ 2 மிஷின் ஓடுனதை பார்த்துருப்பீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் பார்த்தீங்கன்னா 55 ரூபா வருதுங்க. இதோட ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கிலோ 50 ரூபாய்க்கு கொடுத்துட்டு நீங்கள் இந்த மிஷினில் ஓட்டி கொடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஓட்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 90 ரூபாய்க்கு ரிட்டன் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த மிஷினோட சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஸ்பீட் லிமிட் இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர்டு இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இபி பில் உங்களுக்கு ரொம்ப கம்மி தான். மாதத்துக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 100 150 அந்த மாதிரி தான் வரும். இந்த மிஷின் நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கலாம். ஹாலில் வச்சுக்கலாம், இல்லை ரூமில் வெளியே எங்கே வேணால் வச்சுக்கலாம். இது நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கலாம். இதில் டஸ்ட் வராது, வேஸ்டேஜ் வராது. நீங்கள் 100 கிலோ ஓடினா 100 கிலோ அவுட்புட் அப்படியே கிடைச்சிடும். இது பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா 75 ரூபா வருங்க. இது நம்ம ஓடுறதை பார்த்துருப்பீங்க. அது நம்ம தலைப்பு எடுத்து கொடுக்கணும். இது அப்படி கிடையாது. இது அப்படியே நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிறது தான். இது பண்ணிட்டு அந்த அளவுக்கு நூலாக வந்துடும். இது நம்ம கிலோ 80 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம். அது ஏன் 80 ரூபாய்க்கு எடுக்கிறோம்னா, அது நம்ம கையில் எடுத்து கொடுக்குறோம். இது டேரெக்டாக நம்ம கொடுக்குறோம், அவ்வளோதான். இப்போ இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் 15,000 to 20,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா 25 to 30,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். அது ஏன் அப்படி டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னா, இந்த மிஷினில் நம்ம தலைப்பு எடுத்து கொடுத்துக்கிறதுனால ப்ரொடக்ஷன் கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் இந்த மிஷினில் அப்படி கிடையாது. நம்ம டேரெக்டாக இன்சர்ட் பண்ணுறதுனால நீங்கள் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ அதனால தான் அந்த டிஃப்ரெண்ட்டு. இந்த மிஷின் யார் வேணால் பண்ணலாம். வீட்டில் இருக்க லேடிஸு, இப்போ அவங்கெல்லாம் வெளியே வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. ஒரு 8,000 to 10,000 தான் வாங்குவாங்க. ஆனால் இது நம்ம வீட்டிலே இருக்கிறனால நம்ம பாட்டு உட்காந்து சம்பாதிச்சுட்டு இருக்கலாம். இப்போ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் வாரண்டிங்க. அது ஏன் 5 வருஷம் நம்ம வாரண்டி கொடுக்குறோன்னா, இது நம்ம ஓன் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். அது ஒரு யூனிட் காட்டுற வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதான் நம்ம மேனுஃபேக்சர் யூனிட்டு. எல்லாம் கஸ்டமர் கேட்டதுனால ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து எனக்கு ப்ளூ கலர் தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க மிஷினை. ஸோ அவங்களுக்காக நம்ம ப்ளூ கலர் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம கஸ்டமர் என்ன கலர் கேட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடலாம். இந்த இடத்துல நம்ம இடத்துல மிஷின் குவாலிட்டியாக இருக்கும். அது ஏன் அப்படின்னு நம்ம ஓன் மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால நம்ம குவாலிட்டியாக கஸ்டமருக்கு குவாலிட்டியாக கொடுக்கறதுனால நம்ம குவாலிட்டியாக கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா எல்லாமே குவாலிட்டியாக தான் இருக்கும். அப்படி சப்போஸ் ஏதாச்சும் இந்த மிஷின் ப்ராப்ளம் வந்தால் கூட நம்மகிட்ட மெக்கானிக் இருக்கிறாங்க. டேரெக்டாக வீட்டுக்கே வந்துடுவாங்க. இப்போ நம்ம லாங்காக இருக்கிறோம், வீட்டுக்கு வருவாங்களா மாட்டாங்களா அந்த கவலை வேண்டியதில்லை. எவ்வளோ லாங்காக இருந்தாலும் நம்ம மெக்கானிக் வீட்டுக்கே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு 2 நாள் டிலே ஆனால் கூட 3ஆம் நாள் வந்துடுவாங்க. அதேமாதிரி ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோதான் எடுக்கணும்னு நம்மகிட்ட அளவு கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணால் எடுக்கலாம், எவ்வளோ வேணால் எடுத்து நம்மள்ட்ட ரிட்டர்ன் கொடுக்கலாம். அதே போல் நீங்கள் வெளியே கூட வாங்கிக்கலாம். ரா மெட்டீரியல் இப்போ நம்ம 50 ரூபாய்க்கு கொடுக்குறோம், வேற உங்களுக்கு ஒரு 40 ரூபாய்க்கு கிடைச்சா கூட நீங்கள் வாங்கி எங்கள்கிட்ட ஓட்டி கொடுக்குறோம். அதையும் நாங்கள் ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் ஓட்டின நூலை வெளியே கூட சேல்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 90 ரூபாய்க்கு எடுக்கிறோம்னா உங்களுக்கு ஒரு 100 ரூபா 110 ரூபா அந்த மாதிரி கொடுத்தா கூட நீங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எந்த இது நம்மள்ட்ட கிடையாது. பார்த்தீங்கன்னா இது நம்ம ப்ராப்பராக அக்ரிமெண்ட் போட்டு தான் பண்ணிட்டு இருக்கிறோம்.
மிஷினரிஸ்க்கு, பைபேக்கு, ரா மெட்டீரியலுக்கு, வாரண்டி, இது எல்லாமே ப்ராப்பராக வந்து அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் ஆகிருக்கும். அதைப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம இங்கே மட்டும் இல்லாத வந்து நம்ம அதர் ஸ்டேட்லேயும் கூட பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இப்போ நம்மளோட பிரான்ச் வந்து பெங்களூர் கூட இருக்குது. அடுத்து நம்ம 2 இடத்துல ஓப்பன் பண்ணுற மாதிரி ஐடியாவில் பேசிகிட்டு இருக்கிறோம், பாண்டிச்சேரி, கேரளாவில். அதனால் நீங்கள் பயப்படாமல் தைரியமாக எடுத்து பண்ணலாம். நல்ல தொழில் தான், யாரும் எடுத்து பண்ணலாம். இப்போ புதுசாக கால் பண்ணுற கஸ்டமர் வந்து இந்த தொழில் எப்படி என்னென்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க. அது நீங்கள் கால் பண்ணுறது ஓகே. நீங்கள் டேரெக்டாக வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன டீட்டெயிலாக தெரிஞ்சிருச்சுன்னா இங்கே நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃபில் இருக்காங்க, உங்களுக்கு வந்து டெமோ காட்டுவாங்க. உங்களுக்கே ஒரு ஐடியா தெரிஞ்சிடும், எடுக்கலாமா, எடுத்து பண்ணலாமா என்னன்ட்டு. அதேமாதிரி கீழே இருக்க நம்பருக்கு வந்து கால் பண்ணிங்கன்னா உங்கள் ஆஃபீஸ்லேயும் ஸ்டாஃப் எடுப்பாங்க, பேசுவாங்க, எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுவாங்க. நன்றி, வணக்கம்.